ஜெபம் எந்த அளவிற்கு ஆழமானதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய உறவானது கடவுளிடத்தில் மிக ஆழமானதாக இருக்கும். நம்முடைய ஜெபம் வலுவானதாக இருக்கின்ற பொழுது நம்முடைய உறவும் வலுவானதாக இருக்கும் இறைவனோடு. ஜெபம்தான் மனிதனையும் கடவுளையும் இணைத்து வைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபித்து கொண்டிருந்தார், இறைவனோடு மன்றாடி கொண்டிருந்தார். எந்த ஒரு முக்கியமான இடமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருந்தார் என்று பல இடங்களிலே நமக்கு விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நற்செய்தி வாசகத்திலும் தன்னுடைய 12 திருத்தூதர்களை, சீடர்களை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக மலைக்கு செல்லுகிறார். அந்த மலையிலே இரவு முழுவதும் ஜெபத்திலே அவர் கழிக்கிறார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இரவு முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளோடு இணைந்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை முடிவு செய்வதற்கு முன்பாக அவர் இறைவனோடு தன்னுடைய முழு இரவையும் செலவழிக்கின்றார். பிறகு இறங்கி வருகின்றார். வந்த பிறகு அவர் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இது மட்டுமல்ல, தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாகவும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாலைவனத்திற்கு சென்று அங்கே உண்ணாமலும் அவர் உறங்காமலும் நோன்பிருந்து ஜெபிக்கின்றார். ஜெபித்த பிறகுதான் தன்னுடைய பணி வாழ்வையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை சாவை ஏற்பதற்கு முன்பாக நாம் வாசிக்கின்ற மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 39வது வசனத்திலே தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு கெத்சமனே தோட்டத்திற்கு செல்லுகின்றார். சென்ற பிறகு தன்னுடைய சீடர்களை இருக்க வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசு தனியாக சென்று அங்கே முகங்குப்புற நெடுஞ்சான்கடையாக கீழே விழுந்து கடவுளிடத்திலே மன்றாடுகின்றார், கடவுளிடத்திலே ஜெபிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிலே வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவியிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடினார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கடவுள் அவருடைய இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு அவருக்கு செவி சாய்த்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபமாக தான் இருந்து கொண்டிருந்தது. தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளோடு இணைந்திருந்தார். இணைந்திருப்பதற்கான ஒரு வழிதான் இந்த ஜெபம் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். அதை அனைவருக்கும் எடுத்தும் காட்டியிருக்கின்றார் தன்னுடைய வாழ்வின் மூலமாக. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாக கடவுளோடு இணைந்து வாழ அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்விலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே தொடங்குவது முதல் காலை எழுந்திருக்கிறோன்னா ஜெபத்தோடு எழுந்திருக்க வேண்டும். உறங்க செல்வதற்கு முன்பாகவும் ஜெபம் செய்து விட்டு தான் நாம் உறங்க செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அதை ஜெபத்தோடு தான் நாம் எடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்வை காப்பாற்றும். உங்கள் வாழ்விலே உங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம் மட்டும்தான். எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியாமல், இந்த இடத்துல நான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் அந்த சூழ்நிலை நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம் மட்டும்தான். ஜெபம் தான் நம்முடைய வாழ்வை காப்பாற்றும், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். எஸ்தர் அரசி தன்னுடைய வாழ்விலே நிகழ்ந்ததை நாம் எஸ்தர் நூல் 4வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். யூதர்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றார்கள். அந்த நாட்டிலிருந்து அரசனுடைய படை தளபதி என்ன செய்கின்றான், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அரசருக்கு தெரியாமல் ஒரு அரசாணையை அவன் தயார் செய்து அரசு முத்திரையை எடுத்து அதிலே பதித்து அனைவருக்கும் அனுப்பிவிட்டான், யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று. இந்த செய்தியானது எஸ்தர் அரசிக்கும் தெரியாது, மன்னனுக்கும் தெரியாது. அங்கிருந்த மொர்தெகாய் என்கின்ற ஒருவருக்கு, யூதருக்கு தெரிந்தது. அவர் உடனே அழுது புலம்புகின்றார். இதை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். உடனே இந்த செய்தியை எஸ்தர் அரசிக்கு அவர் அனுப்புகின்றார். எஸ்தர் அரசிக்கு இந்த செய்தி வந்தவுடனேயே எஸ்தர் அரசிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மீண்டும் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகின்றார்,
யாரும் மன்னருக்கு முன்பாக செல்லக்கூடாது என்பதுதானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டம். மன்னருடைய அழைப்பு பெறாமல் யாராவது மன்னருக்கு முன்பாக சென்றால், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பது தானே நமக்கு இருக்கின்ற சட்டம். நான் எப்படி மன்னன் அழைப்பதற்கு முன்பாக சென்று இந்த செய்தியை சொல்ல முடியும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மொர்தெகாய் சொல்லுகின்றார், உம்மால் மட்டும்தான் முடியும், நீதான் செய்ய வேண்டும் என்று. உடனே எஸ்தர் சொல்லுகின்றார், சரி நான் செய்கிறேன், நீங்கள் எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், இருக்கின்ற எல்லா யூதர்களையும் அழையுங்கள், அழைத்து எனக்காக என்று 3 நாட்கள் நோன்பிருந்து நீங்கள் ஜெபியுங்கள். நானும் என்னுடைய செவிலியரும் இங்கே நோன்பிருந்து 3 நாட்கள் ஜெபிப்போம். பிறகு அனைத்தும் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு நான் இறந்தாலும் பரவாயில்லை, அரசனிடத்தில் செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 3 நாட்கள் உண்ணாமல் நோன்பிருந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகு எஸ்தர் அரசி தன்னுடைய உயிரை பணைய வைத்து இறந்தாலும் பரவாயில்லை என்று எழுந்து அரசனிடத்தில் செல்லுகின்றார். அரசனிடத்தில் சென்றவுடனேயே அரசன் அவரை பார்த்து கோபப்படவில்லை. உடனே தன்னுடைய செங்கோலை நீட்டி அரசி அழைக்கின்றார். அழைத்து, அரசு உமக்கு என்ன வேண்டும்? என்னுடைய அரசாட்சியில் இருக்கின்ற பாதியை நீர் கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். பிறகு எஸ்தர் அரசு யூதர்கள் அனைவரையுமே காப்பாற்றுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம்தான் பல நேரத்தில் நம்மை காப்பாற்றும் என்பதை காட்டிலும் விட முழுவதுமாக நம்மை காப்பாற்றும் என்பதை நம்புங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது ஜெபத்தோடு தொடங்குகின்ற பொழுது அதிலே வெற்றி பெறுவோம். இதைத்தான் புனித பவுலடியார் சொல்லுகின்றார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே, இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று குறிப்பிடுகின்றார். நாம் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு இந்த ஜெபம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கருவியாக இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜெபம்தான் நம்மை கடவுளோடு இணைத்து வைக்கும். நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் மிகுந்த பலன் தரக்கூடிய மனிதர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகின்றார், யார் என்னோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் மிகுந்த கனி தருவர், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை குறிப்பிடுகின்றார். ஜெபம்தான் நம்ம இறைவனோடு இணைத்து வைக்கும். ஜெபம் இல்லாவிட்டால் நாம் இறைவனை விட்டு பிரிந்திருப்போம். இறைவனை விட்டு பிரிந்திருக்கின்ற பொழுது நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் மிகுந்த கனி தரக்கூடிய மக்களாக இருப்போம். ஆமீன்.